பார்க்குற நிம்மதியான சீன் மாறுது. கிஷோர் அந்த தைரியமான போலீஸ் அவனுக்கு ஒரு செம்மையான மிஸ்ட்ரி பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் வந்து விக்ரம திரும்ப வாங்கிறதுக்கு நிறைய காசு கேட்குறாங்க. சரி, திரும்ப சேஃபாக வாங்குறதுக்கு ஏதோ ஒன்று ஆபத்தாக நடக்குது. கிஷோரும் ரவியும் டீப்பாக பார்த்து விக்ரமுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது தெரியுது. மீரா அப்படின்னு ஒரு பொண்ணு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய முக்கியமான விஷயம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அவங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயோ போயிடுறாங்க. அங்கே இருந்த பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் ஆன வால்ஸ்லலாம் நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் இருந்தது. எல்லா வியர் மெசேஜஸ், அதாவது ரொம்ப அப்நார்மலான மெசேஜஸ்ஸு, அப்புறம் சீக்ரெட் கோட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து வைக்க வைக்க அதில் ஒரு மீனிங் வர ஆரம்பிக்குது. இந்த விக்ரம் ஒபேராயோடைய மேன்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களையும் விக்ரமுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நிறைய க்ளூஸ் கொடுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வர பார்க்குறாங்க. பீப்புளெலாம் வந்து ஒரு சண்டைக்கும் விக்ரமுடைய தலைமறைவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. கிஷோரும் ரவியும் இந்த பொய்களையும் உண்மைகளையும் தாண்டி அந்த பசிலை வந்து அவங்க ட்ராக் பண்ண பார்க்குறாங்க. அந்த பசில் இன்னும் குழப்பிகிட்டே போகுது.